நடிகர் விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரமே தற்போது பரபரப்பாக இருக்கும் நிலையில தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்து வருகிறது. நேற்று ரஜினிகாந்த் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். தேர்தலில் தோல்வியடைந்தாலும் தனது ஆதரவு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினி கூறியதாக செய்தி வெளியாக இருந்தது. விஜய் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற முடியாமல் திணறி வரும் நிலையிலும் திமுக மற்றும் அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக நேற்றிரவு செய்தி பரவியது. ஆனால் அதை திமுக மறுத்திருக்கிறது. ரஜினி அதற்காகத்தான் ஸ்டாலினை சந்தித்து பேசினாரா என தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேச்சு எழுந்திருக்கிறது. அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு சொல்லி நடிகை கஸ்தூரி இது பற்றி கமெண்ட் செய்து ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறாங்க. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்த நிலையிலும் 118 எம்எல்ஏ ஆதரவு இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டி விஜய் முதல்வராக பதவியேற்க அழைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால நாளை நடப்பதாக இருந்த பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு விஜய்க்கு வழங்கப்பட்ட முதல்வர் கான்வாய் வாகனங்கள் தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இதனால் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் சின்ன திரையில் மிகவும் பிரபலமாக ஓடிய சரவணன் மீனாட்சி அப்படின்ற சீரியல் மூலம் பிரபலமானவர்கள் பலர். அதில் ஒருவர் தான் மைனா நந்தினி. மைனா அப்படின்ற காமெடி கதாபாத்திரத்தை நடித்து மக்களின் மனதை வென்ற இவங்க தொடர்ந்து சீரியல்கள் நிறைய நடிச்சு வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிரபலமாகி வந்தவங்க அப்படியே வெள்ளித்திரை பக்கமும் போனாங்க. நிறைய முன்னணி நடிகர்களின் படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சு வந்தவங்க சொந்தமாக யூடியூப் பக்கம் திறந்து நிறைய வீடியோக்களை வெளியிட்ட வண்ணம் இருப்பாங்க. கடைசியாக நந்தினி யோகேஸ்வரன் ஜீ தமிழ் ஒளிபரப்பான கேம் ஷோ கலந்து கொண்டு 2வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. இப்போது இருவரும் சேர்ந்து ஒரு குட் நியூஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இருவரும் நீண்ட நாள் உழைப்புக்கு பிறகு புதிய வீடு ஒன்று வாங்கியிருக்கிறாங்களா. அந்த மகிழ்ச்சியான செய்தியை ரசிகர்களிடம் பகிர மக்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறி வராங்க. தமிழ் சினிமாவில் பல புதிய முகங்களை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் RP சௌத்ரி 99 படங்கள் வரை தன்னுடைய சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரிச்சிருக்கிறார். இவருடைய சூப்பர் குட் பிலிம்ஸ் மூலம் விஜய் நிறைய வெற்றிகரமான படங்களை தயாரித்திருக்கிறார். 100வது படத்தை நடிகர் விஜய் வைத்து தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் அது நடக்கவில்லை. இவர் சமீபத்தில் ராஜஸ்தான் சென்று அங்கு காரில் பயணிக்கும் போது பயங்கரமான விபத்தில் சிக்கியிருக்கிறார். அதில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். விபத்தில் சிக்கியவரை அங்கிருந்தவர்கள் மருத்துவமனை அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஆனால் அவர் சிகிச்சை பலனில்லாமல் நேற்று 5ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். ராஜஸ்தானில் உயிரிழந்த சௌத்ரியின் உடல் இன்று சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது RP சௌத்ரியின் உடலுக்கு பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்த நிலையில் அரசியல் வேலைகளில் செம பிஸியாக இருக்கும் விஜய் மறைந்த தயாரிப்பாளர் RP சௌத்ரிக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனியாக தேர்தலை சந்தித்து 108 தொகுதிகளில் வெற்றியை பெற்றிருக்கிறது. இதனால் விஜய் அடுத்து முதலமைச்சராகிறார். பெரும்பான்மை பெறுவதற்காக மற்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் விஜய் முதல் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு சினிமா துறையினர் மற்றும் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வராங்க. தேர்தலுக்கு முன் விஜயை மோசமாக தாக்கி பேசி வந்தார் இயக்குனர் சேரன். ஆனால் தற்போது விஜய் ஜெயித்த பிறகு தான் அதற்கு வருவதாக பல்டி அடித்திருக்கிறார். சேரன் போட்டிருக்கும் பதிவில் கூறியிருப்பதாவது, சந்தித்த முதல் தேர்தலில் மக்கள் பெரும் ஆதரவை பெற்று 108 தொகுதிகளில் வென்றிருக்கும் திரு விஜய் அவர்களை திரையுலகை சார்ந்தவன் என்ற முறையில் மனம் வந்து வாழ்த்துகிறேன். உங்கள் வெற்றியில் எனது மகிழ்ச்சி என்பதே தமிழ்நாட்டில் வீசும் சுதந்திர காற்றுதான். இந்த கட்சியின் பிடியில் சிக்கி இத்தனை வருடம் தவித்தோமோ அந்த பிடியிலிருந்து விலக்கி என்னையும் மக்களையும் இளைப்பாற வைத்தமைக்கு நன்றி. அதுவே எங்கள் நோக்கமாக இருந்தது என்பதே உண்மை. மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வருங்கால தலைமுறைக்கான அவசியங்களை உங்கள் ஆட்சி உருவாக்கி தரும் என நம்புகின்றேன். தேர்தலுக்கு முன் உங்கள் மீது வைத்த விமர்சனங்களுக்காக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் பதிவிட்டிருக்கிறாங்க. நடிகர் ரிதேஷ் தேஷ்முக் இயக்கி ஹீரோவாக நடித்து கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் ராஜா சிவாஜி. இப்படத்தில் சஞ்சய் தத், அபிஷேக் பச்சன், ஜெனிலியா, வித்யா பாலன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. வரலாற்று கதைக்களத்தில் அமைந்திருந்த ராஜா சிவாஜி திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் ராஜா சிவாஜி திரைப்படத்தின் இதுவரையிலான வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதன்படி இப்படம் உலகளவில் 6 நாட்களில் 57 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறதா. இனிவரும் நாட்களிலும் இந்த வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் ராஜா சிவாஜி திரைப்படத்தின் இறுதி வசூல் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி.